பாருங்க புளி ஒன்று வருது ஆடிக்கொண்டு இருக்கா ஆட்டத்தை பார்த்தீங்களா புளிக்கிட்ட மாமாட்ட இடத்துக்கு உனக்கு ஒரு பாட்டு ஒன்று போகுது பாருங்க தலைவர் மாவட்டம் ஓட்டுற முதல் மட்டும்தான் கிடாது இப்போ அதில் ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுதோ அத்தோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வாழ்விலே இல்லை பாருங்க ஒரு அழகு ஒன்று பார்த்து நிற்கிது பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா அழகு சூப்பராக செய்திருக்காங்க பாருங்க கண்ணை பார்த்தீங்களா இந்த தொண்டை ரெக்கையில் பாருங்க அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா லைட்டுகள் முன்னுக்கும் பாருங்க ஒரு ஆட்டத்தை பாருங்க பாருங்க கட்டாம் பெருமா அன்பு தமிழ் அப்படியா சரியா நன்றியா முடியும் பாருங்க எங்களுடைய அம்மன் வந்து கோடியக்கரையிலிருந்து படகில் வந்தவா. நீங்கள் அந்த அம்மன் கோயில் வாசலில் போய் பார்த்தால் அவள் படகில் வர்ற காட்சியும் பின்புறம் அவள் படகால் இறங்கி வர்ற காட்சியும் அவள் வந்து தாசில்தார் மணல் தெரு என்ற ஒரு இடத்துல தான் அவள் குடியம் வந்தவா. அவன் வந்து தன்னை ஆதரிக்க சொல்லி தண்டாப்புறம் இது மக்களாக ஆதரித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோயில் பெருசானது. இது ஐஸ் காபி இப்போ நான் குடிக்கிறேன் சுடு காப்பியும் இருக்குதான் பாருங்க வேற லெவலில் இருக்கு அதான் சின்ன போட்டுகள்லாம் செய்து வச்சிருக்கேன் முதலையை பாருங்க அப்படி இருக்குதுன்ட்டு கட்டி பார்த்து நிற்குது. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த கங்கணிகன் சுற்றால் வந்து யாழ்ப்பாணம் வல்வெட்டுத்துறை அணைக்கம் வந்து இன்றைக்கு வந்து இந்திர விழா நடக்குது. இந்திர விழா சம்பந்தமான காணொலி அதை அமையப்போது மற்றும் முதலாக எனது காணொலியை பார்க்கணும் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலி பாருங்கள். இந்திர விழா எப்படி நடக்குது, என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கின்ற விஷயத்தான் உங்களுக்கு பதிவு நம்புகிறேன். இது வந்து வருஷத்தில் ஒரு முறை தான் இப்படியான நிகழ்வுகள் நிறைய கலர் லைட்டுகளால் வண்ண ஒளிமயமாக தான் இந்த இடங்கள் வந்து காட்சி அளித்து கொண்டிருக்குது. முழுமையான காணொலியோடு சந்திப்போம். மற்றும் முதலாக எனது காணொலியை பார்க்கலாம் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலியை போகலாம். பாருங்க மரங்களை பாருங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக சோடிச்சிருங்க பாருங்கள் மரங்கள் எல்லாத்தையும். இப்பொழுது எங்களுடைய சுலக்ஷன் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா சுலக்ஷன் வணக்கம். அப்புறம் சுவாங்க சந்திப்பா பாய். முன்னுக்கு வந்து சுலக்ஷன் யாக்கள் வந்து போயிடும் கட்டாம் பெருமா அன்பு தமிழ் அப்படியா சரியா நன்றியா கட்டாம் பெருமா சரி அது சரி உண்மைதான். பாரு கீழால போகிறேன் பாரு.
போறாரு பாருங்க முன்னுக்கு. பாருங்க மக்களே, ஆனால் லைட்டு வேலை ஒரு அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. பாருங்க அப்படி இருக்குல்ல கலர் லைட்டுகள் மரங்களில் சோடிச்சு இங்கே ஃபுல்லாகவே சோடிச்சிருக்காங்க. அதில் வந்து முன்னுக்கு பாருங்கள் கோபுரம் செய்திருக்கணும் லைட்டில் ஒரு அழகாக இருக்குண்டு. பாருங்க அவ்வளோ க்ரௌட் வருதாண்டு. பாருங்க இதில் வந்து முதலையை பார்த்தீங்களா உள்ளக்குள்ள முதல்ல நிற்குது பாருங்க. அதை விட போட் ஒன்று சைடு விட்டுக்கினா பாருங்க சின்ன போட்டு நிற்குது உள்ளக்குள்ள. பார்த்தீங்களா அவ்வளோ சின்ன போட்டுகள்லாம் செய்து வச்சிருக்கேன் உள்ளுக்குள்ள. முதலையை பாருங்க அப்படி இருக்குதுன்ட்டு கட்டி பார்த்தோம் நிற்குது. பார்த்தீங்களா அப்படி ப்ரௌடாக இருக்காண்டு முன்னுக்கு. இல்லை பாருங்க ஒரு கழுகு கொண்டு பார்த்தோம் நிற்கிது பாருங்க. முன்ன கொண்டு காட்டுறேன் அப்படி இருக்காண்டு பார்த்தீங்களா கழுக. மரங்கள் ஃபுல்லாகவே லைட்டாக தான் இருக்குது பாருங்க. அப்படி இருக்கு ப்ரௌடா. இதில் பார்த்தீங்களா கழுக. அப்படி இருக்கு பார்த்தீங்களா கழுகு. சூப்பராக செய்திருக்காங்க பாருங்க. கண்ணை பார்த்தீங்களா இந்த சொண்டை ரெக்கையில் பாருங்க. வேற லெவலில் செய்திருக்கு பாருங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அங்கே. பேச பொறுப்புகள் வந்து பாட்டு பாடி கொண்டிருக்கிறோம். கடலுக்குள்ள அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. இதில் சைடில் பாருங்க குதிரையில் அமைச்சிருக்கிறோம். ஒரு அட்டகாசமான ஒரு இசை ஆரம்பத்தோடு எஸ்என் மியூசிக் பேண்ட் இசையினுடைய ஆரம்பமே நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்தாலும்
இசைச்சி வழியாக எல்லாம் பல திறன்களை இணைந்து பாடல்களை வழங்கி நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பு வழக்கம் அதுபோன்று இசைக்குழுவின் பாடகர் மட்டுமல்ல இந்த வல்லை மண் தந்த திருவிக்குழி பாடகர் மது தருகின்ற அந்த பாடல் நிகழ்ச்சியில் ரசனைக்காக மூத்த விநாயகனே நாடியே வந்தோம் சந்நிதி கும்பிடும் அடியவரின் குறை நீக்கும் குஞ்சலனே எம்பிரான் சிவன் மகிழும் ஏறப்பனே கருணை தும்பிமாமோ அதில் பாருங்க மேலே வெளிச்ச கூட அந்த படி நான் பாருங்க பாருங்க சிவலிங்கத்துக்கு அப்படி தண்ணியை விட்டுருக்கிறோம் உண்டு அதில் வெளிநாட்டுக்காரர் 2 பேர் வரீங்க பாருங்க பார்த்தீங்களா போயிட்டு நான் கடந்து போயினேன் அப்படியே க்ரௌட் வந்து பாருங்க மேலே தூக்கி காட்டுறேன் பாருங்க
கழுக சட்டையை பிரித்து பறக்குது பார்த்தீங்களா முன்னுக்கு வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா கழுக நிலவை பார்த்தீங்களா அப்படி இருக்கு நல்லா இருக்கு இல்லை பாருங்க முன்னே போக கூடக்கூடிய நான் பாருங்க நிலம் ரைட் கூட போய் நான் பாருங்க இதில் முன்னுக்கும் அந்த பில்லிசைன்னு சொல்லினோம் அந்த நிகழ்வு நடக்குது பாருங்க முன்னுக்கும் பில்லிசை நிகழ்வுகள் தொடங்க போகுது முடியும் பாருங்க போதும் அன்பு குழந்தைகளே சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் வெல்வெட்டி துறையை கோலாகலமாக கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற இந்திர விழாவிலே நடிககாடு பிள்ளையார் ஆலயத்திலே வில்லிசை மூலம் வரலாறு சார்ந்த ஒரு வாய்ப்பு திருவருள் நமக்கெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் எம்மை அழைத்திருக்கக்கூடிய நடிககாடு பிள்ளையார் ஆலயத்தினுடைய அந்த தொண்டர் சபையினருக்கு அளவையூர் கலைவாணி வில்லிசைக்குழு சார்பாக தம்பி மாறு தங்கச்சி மாறு அப்பு மாறு நாச்சி மாறு ஒரு திறந்த லேசில மூடா பொல்லாதவன் அடே பண்டதையும் கடித்து திங்கிற வகைடா பண்டதையும் இழுத்து பிடிச்சு கடித்து திங்கிறவன் ஆமா அதனால உப்பு புளி சாப்பிடுற வகையால இந்த வில்லிசை மூலம் வரலாறு சொல்லுகின்ற பொழுது சிதம்பரம் என்று சொல்லப்படுகிற சிவனத்திலே எம்பெருமான் சிவபெருமான் அன்று தூக்கிய காலை இன்று விலை விடாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார். கொஞ்சம் வணக்கம் வணக்கம் இந்திரவிழா சம்பந்தமாக தெரியாம இருக்கு விஷயம் தெரியாமல் இருக்குது கேளுங்க உங்களுடைய கேள்விகளை கேளுங்க நான் பதில் சொல்கிறேன். இந்திர விழா வந்து ஒரு காலத்தில் வந்து மக்களால் கொண்டாடப்படுற வந்து இந்தியாவில் அந்த காவிரி பூம்பட்டினத்தில் கொண்டாடப்பட்டதாக இருந்தது. அதன் பிறகு இங்கே ஒரு சாதாரண சின்ன விழாவாக கொண்டாடப்பட்டது. இப்போ கடந்த 50 ஆண்டுக்கு மேலாக இங்கே கொண்டாட வருது. அது ஒரு கலாச்சார நிகழ்வாகத்தான் ஆரம்பத்தில் கொண்டாடப்பட்டது. இப்போ கொஞ்சம் கேளிக்கை நிகழ்வாக மாறிவிட்டது. அதான் இந்த பிரச்சனை. அது இது வந்து எங்களுடைய அம்மன் வந்து கோடியக்கரையிலேருந்து படகுல வந்தவா. நீங்கள் அந்த அம்மன் கோயில் வாசலில் போய் பார்த்தால் அவள் படகுல வர்ற காட்சியும் பின்புறம் அவள் படகால் இறங்கி வர்ற காட்சியும் அவள் வந்து தாசில்தார் மணல் தெரு என்ற ஒரு இடத்துல தான் அவள் குடியமர்ந்தவா. அவள் வந்து தன்னை ஆதரிக்க சொல்லி தண்டாப்புறம்
இது மக்களாக ஆதரித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோயில் பெருசானது. அந்த ஒரு விழா கொண்டாடினால் கொடியேற்றமும் கொடி இறக்கமும் என்று 2 நிகழ்வு இருக்குது. அதில் கொடி இறக்கத்தில் வந்து தீர்த்தோற்சவம் முக்கியமான சாமான். அந்த தீர்த்தமாட வர்ற பொழுது தான் இந்த சமுத்திரத்தில் தீர்த்தமாடுறது. அது இங்கே வந்து சித்திரையா பருவத்தை மையமாக வச்சு தான் இந்த விழா கொண்டாடுறது. ஏன்னா இந்த தீர்த்த கடற்கரை வந்து ஒரு புனிதமான தீர்த்த கடற்கரை. ஒரு மாமாங்கம் என்று சொல்லுவாங்களோ அந்த இது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 17-18 சாமி வந்து ஒரே நேரத்தில் தீர்த்தமாடுற கடற்கரை. அது வந்து இந்த சித்திரையா பருவம் இல்லை, அதுக்கு முதல் வரும் ஆடி அமாவாசை, அதுக்கப்புறமா வரும் இந்த ஆடி பூரம். இதுகளுக்கெல்லாம் இங்கே வந்து முக்கியமாக நிறைய சாமிகள் வந்து இதண்டு புண்ணியம். அதனால் இது வந்து இந்த தீர்த்த கடற்கரைக்கும் அந்த நேர்கோட்டில் நாம் இருக்காங்க காசி. இந்த நீங்கள் வரைபடம் போட்டால் இந்த நேர்கோட்டில் காசி அதுக்கு இடையில் 5 ஸ்தலம் இந்த இதில் இருக்கிறதா எங்களுடைய வரலாறு சொல்லுது. இந்த தீர்த்தமாடுறது வந்து ஒரு சம்பிரதாயமான இது. மற்ற கோயில்களில் சில கோயில்கள் வந்து கடற்கரை கிட்ட இல்லாதபடியால் அவியல் கேணி தீர்த்தமாடுறது. கேணி தீர்த்தம்ட்டா முதல் நாள் அந்த சித்திரையா பருவம் ஆரம்பிக்கிறனால கேணி தீர்த்தமாடுவீர்கள். நாங்கள் சமுத்திர தீர்த்தமாடுறபடியால் அடுத்த நாள் சித்திரையா பருவம் பகல் 10 மணி வரை நிற்கிற வரைக்கும் பகல் தீர்த்தமாடுவோம். மற்ற இந்த தீர்த்தம் அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணங்களுக்கு தீர்த்தம் மாறி போட்டு உடனே சாமி திரும்பும். இங்கே தங்கி நின்று வாரதில்லை. இது இந்த வரலாற்றில் முக்கியமான ஒரு நிகழ்வு. அம்மன் இங்கே வந்து தங்கினதுதான். இந்த இந்திர விழான்றது பொதுவாக வெள்ளடுத்துறையில் நடைபெறுது. வேறு இடங்களில் இதுன்றது. மற்றது பாருங்க, ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு மேலால் பாலம் போட்டு அதில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அங்கே போனீங்கன்னா தீர்த்தமான கடற்கரையிலேயே மேடை போட்டு ஒரு நிகழ்வு நடக்குது. இப்படியான ஒரு வித்தியாசமான நிகழ்வுகள் இங்கே தான் நடக்குது. இது பெரும் பொருட்செலவில் நடக்குது. மக்கள் இந்த அன்பளிப்போடு தான் நடக்குது. இதில் விசேஷமாக இந்த பூவக்குண்டன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த காலத்தில் எங்களோட மக்கள் இந்த கப்பல் நிறைய நின்றது. ரங்கூன், ஜாவா, சுமித்ரா என்ற இடங்களுக்கு வியாபாரத்துக்காக போய் வர்றது. வர்ற இடத்துல ஒரு போக்குண்டு ஒரு கப்பலில் வந்து விழுந்திருக்கு. அதை கொண்டு தான் இங்கே மோட்டார் எடுத்து செய்தவியல். அந்த இதை வச்சு தான் போக்குண்டு உருவாக்கினது. அதுக்கு பிறகு அந்த உசரங்கள் கூடி போனது. 10 அடியிலேருந்து 20 அடி 25 அடி. இப்போ கடைசியாக 100 அடி போக்குண்டு விடுவோடும். இன்றைக்கு போக்குண்டு 100 அடி விடுவோடும். மற்ற ஒவ்வொரு கழகங்களும் ஒவ்வொரு இடத்துல அவியல் பொறுப்பேற்று அந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அங்கே ஆர்மி கேம்பிலேருந்து இங்கே ஊரணி ஆஸ்பத்திரியை தாண்டி இதுவரைக்கும் 1.5 மைல் தூரம், 1.5 மைல் தூரத்தில் இது நடக்கும். மற்றது விசேஷமாக இந்த உள்ளாக்களுக்கு தாக சாந்திக்காக இலவசமான டீயல், சர்பத்துகள், மற்றது பாலாது எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறேன். அப்போ வர்றவியல் சோர்வுறாமல் இருக்கக்கூடும், சோர்வில்லாமல் நடக்கக்கூடியமாக இருக்கும். ஐயாக்கு என்ன பேர்? வெள்ளியம்பலம் முத்துச்சாமி. நான் ஒரு நாடக கலைஞர். அப்போ நான் இதுவரைக்கும் ஒரு 16 விருதுகள் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஓ, என்ன எதிர்பாராம நானும் கதைக்கிறேன். உங்களை சந்திச்ச உண்மையாக சந்தோஷமா இருக்குது. ஓ, என்ன நானும் எதிர்பாராம கதைக்கிறேன். கலைஞராக இருக்கிறீங்க. சந்தோஷம். சொல்லுங்க. மற்றது இந்த மின் அலங்காரம் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த போர்ட்டிகோன்னு சொல்லுவீர்கள், அலங்கார வளைவுகள். அதுகளும் வருஷம் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் அது அமைச்சு கொண்டிருப்பீர்கள்.
பொதுவாக இளைஞர்கள் தான், முதியோர்கள் அந்த சேவை போகுது இளைஞர்கள் தான். முன்னைய காலத்தில் வானங்கள் எல்லாம் இவியலை இங்கேயே செய்து விட்டவியல், வான வேடிக்கைகள் எல்லாம் இங்கேயே செய்து இங்கேயே விட. இப்போ அந்த லைசன்ஸ் உள்ளாக்கள் எல்லாம் செத்து போச்சுங்க. அப்போ நாங்கள் போய் செய்யலாது செய்தால் அரசாங்கம் தடை பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இந்த இப்போ வெளியிலேருந்து இறக்குமதி செய்து இதுன்றது. இங்கே ஒரு விசேஷமான அம்மன் என்னென்றால், இந்த மார்கழி மாதத்தில் அந்த அம்மன் மூலஸ்தானத்துக்கு சூரிய வெளிச்சம் விழுந்த மார்கழி மாதம் ஒரு மாதம் வரைக்கும் தானா வந்து அந்த சூரிய வெளிச்சம் மூலஸ்தானத்துக்கு விழும். ஓ, மற்றது இந்த போர் அனத்த காலத்தில் குண்டு விழுந்து அண்டேஸ்வரி அம்மன் முழுக்க கட்டிடம் சிதைஞ்சு போச்சு. ஆனால் அம்மன் வந்து ஒரு விதமான சேதமும் இல்லாமல் இருந்து அதை பேர்ந்து புனர்பிச்ச 95ஆம் ஆண்டு இந்த நடந்த நிகழ்வு. அதே போல் இங்கே சில வாகனங்கள் இருக்குது, எல்லாம் நூற்றாண்டு பழமை வாய்ந்த வாகனங்கள். அதில் ஒரு விசேஷமான வாகனம் குதிரை வாகனம் வந்து இந்த நவராத்திரி வேட்டைக்கு அம்மன் வந்து வேட்டையாடி போட்டு வாசலில் இருப்பாள். போய் நின்று இந்த வாசலில் உடைய கடமை முடிய அந்த குதிரை தானா திரும்பி அடுத்த ராஜேஸ்வரி அம்மன் வர்றதை வரவேற்க பார்த்து கொண்டிருப்பாள். அப்படி ஒரு வித்தியாசமான குதிரை. சரி ஐயா, சந்தோஷமா இருக்குது. என்னடா இந்த விழா சம்பந்தமா நீங்க தெளிவு நிறைய விஷயம் சொல்லுங்க. ரொம்ப நன்றியோ. இதில் பாருங்க வந்து நாங்கள் காஃபி ஐஸ் காஃபி இது ஐஸ் காஃபி இப்போ நான் குடிக்கிறோம். சுடு காஃபியும் இருக்குது. பாருங்க வேற லெவலில் இருக்கு. அதான் நல்லா இருக்கு. அன்பு தமிழ் ஐஸ் காஃபி குடிக்கிற மாதிரி லெவலில் இருக்குது. பாருங்க முன்ன கிரவுண்டா பாருங்க. நடப்பாதைக்கு நடக்கிற ரோட்டுக்கு மேல ஒரு மேடு அமைஞ்சு பாடிக்கொண்டிருக்கிற பாருங்க. புளி ஒன்று வருது ஆடிக்கொண்டு இருக்குதா ஆட்டத்தை பார்த்தீங்களா புளிகிட்ட பாருங்க போல சனத்துக்கு இடையில பாருங்க ஒரு புளி ஒன்று வந்து ஆடிக்கொண்டு பாருங்க முன்னாடி இங்கே பாருங்க புளிகிற புளி ஆட்டம் இன்னும் பாருங்க மக்கள் இந்த சனத்துக்குள்ள வந்து திடீரென்னு ஒரு புளி ஒன்று வந்து நிற்குது பாருங்க புளி ஆட்டத்தை பார்த்தீங்களா முன்னுக்கு பார்த்தீங்களா ஆட்டத்தை
கொஞ்சம் அடுத்த மிருகம் மட்டும் வருது. பார்த்தீங்களா இந்த மிருகத்தை? அதை ஒட்ட வச்சு வைங்க பாருங்க. முன்னுக்கு அங்கால சிங்கம் நிற்குது. ஆட்டத்தை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா ஒரு ஆட்டத்தை பாருங்க, ஆட்டத்தை பாருங்க. நீத்த மட்டும் வேணுமா? பாருங்க மக்களை, முன்னுக்கு பாருங்க ஃபுல் அலங்காரங்கள் செய்திருக்கீங்க. லைட்டுகளை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு? தலைமையில் இறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் விளைக்க வைத்தான். தலைமையில் இருக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் குளிக்க வைத்தான். பார்த்தீங்களா அவ்வளோ க்ரௌடாண்டு, பயங்கர க்ரௌட் வந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்டா இப்போ வந்து தலைமாவோட வீட்டு பக்கம் தான் போயிட்டு வந்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும். பார்ப்போம் அங்கே என்ன மாதிரி டெக்கரேஷன் செய்திருக்கான்ட்டு பார்ப்போம் கிட்ட போய். வெள்ளடிக்கிற முத்துமாரி அம்மன் கோவில் அடிக்க பாருங்க, ஃபுல்லாக பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபுல்லாக எங்கேயும் எல்லாம் ஃபுல்லாக கலர் லைட்டுகள் செய்திருக்கணும் ஃபுல்லாக பாருங்க. வணக்கம் மக்களை. இப்போ இதில் பாருங்கள் எம்ஜிஆர் சிலையாடியில் வந்து நிற்கிறேன். வந்து இதில் ஒரு ப்ரோக்ராம் நடந்து கொண்டு இருக்குது. முன்னாடி வந்து எம்ஜிஆர் சிலையாடியில் நிற்கிறேன். இதுலேயும் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது பாருங்கள்.
நன்றி பாருங்க ஆட்டத்தை பாருங்க பொடியாது தலைவர் மாவட்டம் ஓட்டு முதல் மட்டும்தான் கிடாது இப்போ அதில் பாருங்க அப்படியே பாருங்க மாமாட்ட கிட்ட உனக்கு ஒரு பாட்டு ஒன்று போகுது பாருங்க தம்பி ஆறு அடே ஆட்டத்தை பார்த்தீங்களா Padahal